நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் தற்போது தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. திருநெல்வேலி மாநகராட்சியில் திருநெல்வேலி டவுன், தச்சநல்லூர், மேலப்பாளையம் மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய 4 மண்டலங்களில் 55 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளில் 827 தூய்மை பணியாளர்கள் தற்போது பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் ராம் அண்ட் கோ என்ற தனியார் நிறுவனம் மூலமாக இந்த 827 தூய்மை பணியாளர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 520 ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டு வர வேண்டும். ஆனால் அந்த நிறுவனம் வெறும் 400 ரூபாய் மட்டுமே இவர்களுக்கு ஊதியமாக வழங்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த மாதத்திற்கான சம்பளம் இதுவரை வழங்கப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதே போல திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள தச்சை மண்டலம், பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் மண்டலம் ஆகிய மண்டலங்களில் அந்தந்த பகுதியில் தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். திமுக தனது தேர்தல் அறிக்கையின் போது தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யப்படும், அதுவும் 100 நாட்களில் செய்யப்படும் என தெரிவித்திருந்தார்கள். மேலும் திருநெல்வேலி மாநகர பகுதிக்கு வந்த தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் நேரடியாகவே அந்த தூய்மை பணியாளர்கள் நெல்லை டவுன் பகுதியில் நின்ற போது, நீங்கள் எல்லாம் துப்புரவு பணியாளர்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் தூய்மை பணியாளர்கள், இந்த ஆட்சி வந்த உடனே 100 நாட்களில் உங்கள் அனைவரும் நிரந்தரம் செய்வதுதான் எங்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் நிரந்தரம் செய்வேன் என தெரிவித்தார். கிட்டத்தட்ட 1000 நாட்கள் ஆகியும் இதுவரை தங்களை நிரந்தரம் செய்யப்படாததை கண்டித்தும் தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் போது அந்த மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாக திமுக அரசை கண்டித்தும் தங்கள் கோஷங்களை எழுப்பினர். ஏனென்றால் 100 நாட்களில் நிரந்தரம் செய்யப்படும் என அறிவித்த பிறகும் இதுவரை செய்யப்படாததை கண்டித்தும், தொடர்ந்து எங்களுக்கு ஊதியம் என்பது வழங்கப்படாததை கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 55 வார்டுகளில் இந்த தூய்மை பணிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் விநாயகர் ஜெயந்தி உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் நடந்த போதிலும் பல்வேறு இடங்களில் இன்னும் குப்பைகள் அதே சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தூய்மை பணிகளை புறக்கணித்துவிட்டு தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகம் முன்பாக அந்த போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வர்ணியா, செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.